நம்ம பென் சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பீட்ரூட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை தாளிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கடுகு, சீரகம், உடைச்ச உளுந்து, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை நான் சொல்லித்தரேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நான் சின்ன குழந்தைக்கு செய்கிறதுனால நான் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சாதத்தையும் நல்லா வடித்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்குரிய ஒவ்வொரு பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. ரெண்டு மிளகாவை நான் கீரி போட்டுக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பொடிசா நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோதுக்குள்ள நீங்கள் அழகாக ஸ்லைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நமக்கு அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதில் ஸ்லைஸ் பண்ணேன்றத நான் அந்த டூலை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன்.
இப்போ இதுல உங்களுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி லைட்டா தொளிச்சிட்டு இதை நம்ம ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை ரொம்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கிண்டக்கூடாது, அப்படியே வச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு லிட்டை வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த லிட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம பீட்ரூட் நல்லா குக் ஆயிடுச்சான்னு பார்க்க போறோம். பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமா தேங்காய் பூ ஆட் பண்ண போறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் இதை ஆட் பண்றேன். கொஞ்சமா தேங்காய் பூ ஆட் பண்ண போறேன். இதுல தேங்காய் பூ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கடைசியா நான் ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா பெப்பர் பவுடர். இந்த தேங்காய் நல்லா வசங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம அந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா உங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட்ரூட் நல்லா வசங்கிருச்சு. இப்போ நம்ம வடிச்ச சாதத்தை இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ இதுல இந்த ரைஸை நான் ஆட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, மொத்தமா அப்படியே கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட பீட்ரூட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.